வெல்கம் டு மாலினிஸ் லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி மீஷோலேருந்து நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. கிச்சன் அதுக்கப்புறம் வந்து கிளாத்திங்கும் வாங்கியிருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு இது தான் சாம்பிராணி ஹோல்டருங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலில் இருந்தது. அதனால் பார்த்தோன்னே பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். மேலே கொடுத்துருக்குற அந்த மூடி டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக பூ மாதிரி போட்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் சாம்பிராணி பற்ற வச்சுட்டு அதில் புகை வரும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கிறதே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மெட்டல் தான், ஆனால் கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிண்ட் வந்து நமக்கு போகாது. அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஸ்லைசரு. கிச்சனில் மோஸ்ட்லி வந்து காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் அவசரத்துக்கு இந்த வெங்காயம்லாம் ஸ்லைஸ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்லைசரை வந்து வாங்கினேன். நான் ஏற்கனவே ஒரு ஸ்லைசர் வாங்கி பார்த்தேன். எனக்கு அது சரியாக செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரிட்டன் போட்டுட்டு நான் இந்த ஸ்லைசர் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ஸ்லைசர் வந்து ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது. அண்டர் 200 தான் இருந்தது. ஆனால் உண்மையாலுமே நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனியன் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோவை வந்து சன்னமாக நறுக்கி போடுறதுக்கு, சன்னமாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் சிப்ஸு மாதிரி போடுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவறதுக்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் துருவறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாப்பர் கிடையாது, ஸ்லைசர் மட்டும்தான். நம்ம எதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி போடணுமோ அதெல்லாம் அந்த வெள்ளரிக்காய் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். சாண்ட்விச் எல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மையாகவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். நான் உங்களுக்கு இந்த வீடியோலையுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வெட்டுறது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெட்டி, அதுக்கப்புறம் தேங்காய் பூவெல்லாம் வந்து துருவி காமிச்சிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப வர்த்துங்க. டக்கு டக்கு நமக்கு வேலையும் முடிஞ்சிருது. அந்த தேங்காவெல்லாம் நம்ம துருவும் போது அந்த பாக்ஸ்குள்ளேயே விழுகிறனால நமக்கு வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. அங்கங்கே தெரிக்காமல் நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு வர்த்தான ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலர் வியருக்காக இந்த பிரிண்டட் அனார்கலி குர்த்தா ஒன்று வாங்கியிருந்தேங்க. இது வந்து நான் ரெகுலர் வியருக்காக தான் வாங்கினேன். ஸ்கூலில் பசங்களை கூப்பிட போகிறதுக்கு, அப்புறம் ஈவினிங் டைமில் ஏதாவது கடைக்கு போகிறக்கோ, இல்லைனா ஏதாவது வெளியில் சிம்பிளாக எங்கேயாவது கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன். உண்மையாலுமே குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இது வந்து அண்டர் 450 தான். ரொம்பவே வர்த்துங்க. அந்த செஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஃபிட்டிங்காக நமக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளார்டு டைப்பில் இருக்குது. கீழே வந்து லைன் குர்த்தா தான். ரொம்பவே நீட்டாக இருக்குது. வெயிலுக்கு வந்து காட்டனுங்கிறனால நமக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு நைட்டி போட்டிருக்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரீ இன்ஸ்டாவில் நல்லா வந்து எனக்கு ரீச் கொடுத்த சாரின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த சாரியோட லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா வந்து இது அண்டர் 450 இல்லை 420 தான் வந்து நான் வாங்கினேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப வர்த்துங்க. அந்த சாரியோட அந்த ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டார்க் ஒய்லட் கலரில், பர்பிள் கலரில் சாரியும், லைட் பர்பிள் கலரில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஜரி ஒர்க்கெல்லாம் தான் செம்ம ஹைலைட்டாக இருக்குது. இது வந்து இன்னும் நான் ப்ளவுஸ் தைக்கலை. நீட்டாக ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம கட்டிகிட்டு போகலாம். பக்கத்தில் கோவிலுக்கு கட்டிகிட்டு போகலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக கட்டிக்க முடியும். மடிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டிட்டு போனால் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு வர்த்து. இந்த சாரியோட ப்ரைஸுக்கு வந்து இந்த சாரீ ரொம்ப வர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாப் வந்து வாங்கினேன். நான் நிறைய ரெகுலர் வியர் டாப்ஸ் வந்து வாங்கினேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கூலெல்லாம் கூப்பிட போகும்போது எனக்கு டாப்ஸ் போட்டு போகணும் அப்படின்னா ரெகுலர் வியருக்காக தான் நான் அந்த டாப்ஸ் வந்து வாங்கினேன். இந்த டாப்பும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ரேட்டு பார்த்திங்கன்னா நான் அண்டர் 350 தான் வாங்கினேன். டாப் மட்டும்தான் வரும். பேண்ட் வந்து நம்மளே வந்து பேர் பண்ணிக்கணும். ரொம்ப நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட் வியருக்காக நைட் ஷூட் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது பனியனும் பெலாசோ வர மாதிரி ரொம்ப நீட்டாக வந்துருந்ததுங்க. பேஜ் கலரில் டிஷர்ட் நான் வந்து ஆர்டர் போட்டனால பேண்ட் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஷர்ட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கேட் டிசைன் வந்து போட்டிருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம வந்து நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி போட்டால் ரொம்ப லுக்காக இருக்கும். நைட்டியெல்லாம் வீட்டில் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்குமே இது வந்து போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் வெளியவே போனாலும் நமக்கு வந்து ஒரு ஆக்வர்டாலாம் தெரியாது. 2 சைடுமே பேக்கெட் இருக்குது. நமக்கு ஹிப்புக்கு கீழே தான் வரும் இந்த நைட் ஷர்ட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கவும் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இதுவும் அண்டர் 550க்குள்ளே தான் வாங்கினேன். நல்ல வர்த்தான ஒரு ட்ரெஸ் தான். போட்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வீட்டுக்கு தான் போட்டுக்கணும்னு கிடையாதுங்க, வெளியவே நம்ம போட்டுட்டு போகலாம், வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். பெரியவங்க வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா வயசானவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை. அதனால் இது வந்து இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக நல்லா ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணலாம். கால் வலி பாதம் வலி இருக்கிறவங்க, துதிக்கால் வலி இருக்கிறவங்களாம் இந்த ஸ்லிப்பரை போட்டால் நடக்கிறதே தெரியாது. ஒரு சோஃபா மேலே ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. உண்மையாலுமே செம்ம வர்த்து. நான் வந்து இதை அண்டர் 350க்குள்ளே தான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது, ஏன்னா இது வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு இந்த செருப்பு. அதனால் வந்து நல்லா ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. நல்லா கம்மி ரேட்டில் கிடைக்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.